பிரைஸ் தி லார்ட். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 42 அதிகாரம் 8 வசனத்தை பார்க்கும் பொழுது, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிச்சன்ல நம்ம வேலை செய்யறோம், சமையல் நடக்குது. அன்னைக்கு சமையல் ரொம்ப ருசியா இருக்குது பாருங்க. சாப்பிட்றவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கு, குழம்பு ஊத்தி ஊத்தி சாப்பிடலாம், அப்படியே குடிச்சிடலாம் போல இருக்கு, யார் செஞ்சீங்க, யார் சமைச்சீங்க அப்படின்னு கேட்கும்போது அதை செய்தவர்களுக்கு பயங்கர சந்தோஷமாகுது. நான் தான் செஞ்சேன், ரொம்ப நல்லா இருக்கா, அப்ப இன்னும் கொஞ்சம் போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி போஷிக்கிறோம். இது தப்பு கிடையாது. ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். ஒரு சாதாரண விஷயத்துல நான் செஞ்ச குழம்பு நல்லா இருக்குதுன்ற அந்த ஒரு புகழ்ச்சி எனக்கு வேணும்னு ஆசைப்படுறோமே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், சூரிய சந்திர நட்சத்திர கோள்கள், இயற்கை வளங்கள், மனுஷ மிருகம் பறவை எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவராகிய கர்த்தர், அவர் உண்டாக்கினதின் கனத்தையும் மகிமையையும் பெருமையையும் புகழ்ச்சியையும் அவர் எடுத்துக்கிறாம வேற யாருக்காவது விட்டு கொடுப்பாரா? விட்டு கொடுக்க முடியுமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் பிரியமானவர்களே. ஆண்டவராகிய கர்த்தர் எல்லா மகிமைக்கும் உரியவர், எல்லா கணத்திற்கும் உரியவர். ஆனா மனிதர்களாகிய நம்முடைய பாவத்திற்காக தன்னை பலியாய் கொடுக்க அந்த மகிமையெல்லாம் இழந்து, பரலோகத்தின் மேன்மையெல்லாம் இழந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் பாருங்க. இந்த வாய்ப்பை சத்ருவாகிய சாத்தான், பிசாசு உபயோகப்படுத்திக்கிட்டான். ஆண்டவர்கிட்ட போறான். எப்போ 40 நாள் உபவாசம் இருந்து மலையில இருந்து இறங்கி வராரு பாருங்க. அப்போ 3 விதத்துல ஆண்டவரை பரீட்சை பார்க்கிறான். அதுல ஒண்ணு, மலையின் உச்சிக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் காட்டி, இதையெல்லாம் உனக்கு வேணும்னா என் காலில் விழுந்து நீ என்னைய பணிஞ்சுக்கோ, அப்ப இதெல்லாம் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றான். யாரு உண்டாக்கினாரோ, யாரால சிருஷ்டிக்கப்பட்டதோ படைக்கப்பட்டதோ அவர்கிட்டயே போய் இந்த பொல்லாத சாத்தான் என்னைய விழுந்து வணங்கு, உனக்கு நான் இதெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தை அவன் உபயோகப்படுத்தி கொள்ளுகிறான். நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து வந்த அந்த நேரத்தை அவன் உபயோகப்படுத்தி கொள்றான். நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாகன்னு சொல்லி பிசாசை ஜெயித்தாரு. அது மாத்திரமல்ல, கல்வாரி சிலுவையில அவனுடைய தலையை அவர் நசுக்கினார். பிரியமானவர்களே, இப்படித்தான் அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை நாமும் செலுத்தாமல் இருந்தோமே ஆனால் நம்மளுக்கும் அதே நிலைமை தான். நமக்குள்ளாகவும் லூசிபர் குடியிருக்கிறான்னு அர்த்தம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கர்த்தருக்கு கொடுத்துடணும். நான் ஜெபம் பண்ணேன், அங்க அற்புதம் நடந்துச்சு. என் சபைக்கு வந்தாங்க, அங்க விடுதலை கிடைச்சுது. நான் வேலை செஞ்சேன், நான் உழைச்சேன், நான் முன்னுக்கு வந்தேன். நான் நல்லா படித்தேன், முயற்சி எடுத்தேன், நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தேன். நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், நானுன்னு சொல்லி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நமக்குன்னு எடுத்துக்கிறோம் பாருங்க. அது கர்த்தருக்கு பிரியமில்லாதது, ஆண்டவருக்கு அருவருப்பானது. பிரியமானவர்களே, அவரு அறிவை கொடுக்கலன்னா நம்ம படிக்க முடியாது. நம்ம உழைப்பதற்கு அவர் நம்முடைய சரீரத்துல தெம்பையும் பலனையும் கொடுக்கலன்னா நாம் சம்பாதிக்க முடியாது, ஓட முடியாது. பிரியமானவர்களே, என்ன சொல்லணும்? அவருக்காக தேவ சமூகத்துல நின்ன ஆண்டவர் அற்புதம் செய்தார், ஆண்டவர் பேசினார், ஆண்டவர் விடுவித்தார் என்று சொல்லி அவருடைய மகிமை அவருக்கு கொடுத்துடணும். ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுத்தாரு, நான் படிச்சேன். ஆண்டவர் எனக்கு பலனை கொடுத்தாரு, தெம்ப கொடுத்தாரு, நான் உழைச்சேன், என்னை அவர் உயர்த்தி வைத்தார் என்று சொல்லி சகல மகிமையையும் மேன்மையையும் அவர் ஒருவருக்கே செலுத்தும் பொழுதுதான் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்றென்றைக்குமே நிலைத்து நிற்கக்கூடியதாய் இருக்கும். பிரியமானவர்களே, இல்லாத பட்சத்துல நாம் விழுந்து போகிறவர்களாக காணப்படுவோம். மகிமையை யாருக்கு செலுத்துறோம்? நம்ம எடுத்துக்கிறோமா? ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.